இன்னைக்கு எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதி ஒரு தரமான கேள்வி கேட்கிறாரு. 50 நாள்ல இந்த டிக்கெட் எப்படி தாங்குச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு உள்ள இருக்கவங்களா அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா வன்மத்துல பதில் சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதுல கரெக்டா அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தான் தோணுது. கமருதீன் மட்டும் தான் கரெக்டா பதில் சொன்னது. அதுக்கப்புறம் அரோரா, வியானா, சுபிக்ஷா இவங்க 3 பேரும் கரெக்டா பதில் சொல்லியிருக்காங்க. மிச்சம் எல்லாருமே பாத்தீங்கன்னா மாறி மாறி வன்மத்தை பேசிட்டு இருக்கானுங்க. சபரிக்கு பார்வை பிடிக்காது, விக்கல்ஸுக்கு சாண்ட்ராவை பிடிக்காது, எஃப்ஜேக்கு சாண்ட்ராவை பிடிக்காது. என்னடா பண்றீங்க? அதாவது உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறாங்க, அந்த क्वेश्चनக்கான கரெக்டான பதில சொல்லுங்கடானா இவனுங்க இது சம்பந்தமே இல்லாம அவங்க யார் யார் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த பதில சொல்லிட்டு இருக்கானுங்க. இதனால தான் இந்த சீசன் விளங்காமையே போயிட்டு இருக்கு. எவனுக்குமே கேட்ட கேள்விக்கான பதில வந்து பாத்தீங்கன்னா சொல்ல தெரியல. விஜய் சேதுபதி கேட்ட கேள்வியே தெளிவா கேக்குறாரு. அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு தெளிவா கேட்டாலும் இவனுக்கு தெளிவா பதில் சொல்லவே மாட்டானுங்க. எனிவேஸ் அந்த ப்ரோமோல என்ன நடக்குது, யார் யார் வன்மத்தை கொட்டுறது அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. விக்ரம், எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சாண்ட்ராவை சொல்றாங்க. ஆப்வியஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம காண்ட் இருக்கு. ஏன்னா சாண்ட்ராவை எப்படா ஒளிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி விக்ரம் இருக்கான். அதே மாதிரி எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சான்ஸ் எப்பயா கிடைக்கும், ஏன்னா அடிச்சிட்டாங்க அவனை, இப்ப திருப்பி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சான்ஸ் கோஸ் வெயிட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுல வந்து விக்கல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க விக்கல்ஸ்க்கு அந்த அளவுக்கு வன்மம்லாம் இல்ல, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நார்மல் கேரக்டர், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள காண்டெல்லாம் வச்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மனுஷனே இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களை ஏமாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. விக்கல்ஸுக்கும் கடுப்பாவது, காண்டு இருக்கு, வன்மங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா விக்கல்ஸ் காமிக்கிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, ஒரு மாதிரி நக்கலா, ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ், அதாவது உடம்பு ஆடி ஆடி ஒரு மாதிரி பேசுவார்ல. சோ அதுதான் பாத்தீங்கன்னா மத்தவங்களை ட்ரிகர் பண்றது. இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையில ட்ரிகர் பண்ணுவாங்க. பார்வதி, விக்கல்ஸ் இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ், சாண்ட்ரா இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு பாடி லாங்குவேஜ்ல மத்தவங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. சோ இதுதான் டிஃபரன்ஸ். நீ காமெடியா வந்து ஒரு கவுண்டர் போறன்னு சொல்லிட்டு அதுல வன்மத்தை காமிக்கிறதும் வன்மம் தான். அதே மாதிரி டைரக்டா வந்து கோவத்துல வந்து திட்டுறதும் வன்மம் தான். எல்லாமே ஒண்ணுதான், காமிக்கிற மெத்தட் தான் வேற அப்படின்ற மாதிரி சொல்லணும். சோ இதுல விக்கல்ஸ் எஃப்ஜேவும் பாத்தீங்கன்னா சாண்ட்ராவை சொல்றாங்க 50 நாளா இந்த டிக்கெட் எப்படி தாங்குச்சுன்னு தெரியல. அது ஆக்சுவலா சாண்ட்ராவால சொல்லவே கூடாது, ஏன்னா அவங்க 50 நாள் இல்லவே இல்லை. 50 நாள் எந்தெந்த பீஸ் இருக்கோ அந்த பீஸ் தான் சொல்லணும். இதுல கமருதீன் கரெக்டா சொன்னாருன்னு சொன்னல, அது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா கெமியை சொன்னாரு. கெமி வந்து 50 நாள் எப்படி தாங்கினாங்கன்னு தெரியலன்னு சொன்னால உண்மையில அதுதான் பாயிண்ட். ஆக்சுவலா என்ன விஷயம்னா கெமியில இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாது. அது மத்தவங்களாவது அங்கங்க தெரிவாங்க, ஆனா கெமி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ ஒரு இதுவா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னொன்னு நம்ம சந்திரமுகி பாம்பு, ஆக்சுவலா பாம்பை போட்டு எந்த அடி அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலங்க. இதாங்க இது நம்ம ரம்யாவுக்கு வந்த சோதனை, போட்டு வெளுகிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது தான் தோணுது, அடடே இன்னைக்கு அதாவது அடுத்த வாரம் பாம்பை பார்சல் பண்றவங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. ஆனா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அது இல்ல, அது நடக்காதுன்னு தோணுது. ஏன் தெரியுமா, ஏன்னா ரம்யா வந்து எல்லாருமே அடிக்க ரம்யாக்கான சிம்பத்தி ஓட்டுகள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா இவனுங்க எல்லாம் என்ன பண்றானுங்க, ரம்யா வந்து ஒன்னும் பண்ணலன்றானுங்களே, அது ஒன்னும் பண்ணாத ரம்யாவை ஏன்னா நாமினேஷன்ல அதிக வாரம் கொண்டு வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இவனுங்க தான் பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல ரம்யாவை போடாம உள்ள வச்சுக்கிட்டது. அப்புறம் 50 நாள் எப்படி தாங்குச்சுனே தெரியல. இதுல வந்து கரெக்டா சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா, வியானா இவங்களாம் தான் சொன்னாங்க. அதில் சுபிக்ஷாவே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அது வேற விஷயம். ஏன்னா அதுவும் அந்த 50 நாளில் ஒன்றும் பண்ணாது இருக்கிட்டு தான் வச்சுக்கோங்களேன். சுபிக்ஷா எனக்கு தெரிஞ்சு பண்ணுற ஒரே விஷயம், சிறப்பான விஷயம், எச்ச துப்புறது. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக துப்பிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு 10-20 நாள் துப்புமா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இப்போதைக்கு வெளியே வர மாட்டேன், ஏன்னா வெளியே வர வேண்டிய டிக்கெட்டுங்க லிஸ்ட் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசாக இருக்கு. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வச்சு 2 பேரை தூக்குவானுங்கன்னு பார்த்தா சிங்கிள் எவிக்ஷன் வச்சு ஒருத்தரை தூக்குறாங்கன்னா அப்போ இவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கு? அதாவது இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ணலனாலும் நிறைய பேரை சும்மாவே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் கூட வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள விடுவாங்க நினைச்சேன். இவ்வளோ டிக்கெட் இருக்காங்கன்னா கண்டிப்பா உள்ளலாம் விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதே டீமை வச்சு அப்படியே உருட்டி பெரட்டி ஓட்டு போயிடுவாங்க. இந்த சீசனை இவங்க கடத்துறதுக்குள்ள படாத பாடுபட போறாங்க. ஏன்னா தெளிவான ஆட்கள் வீட்டுக்குள்ள இருந்தாதான் ஓரளவுக்கு சீசன் கொஞ்சம் நல்லா போகும். இந்த மாதிரி ஆட்களை வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்தா எங்க இருந்து? இதுல வேற சொல்றாங்களே, ஆக்சுவலா எனக்கு வந்து என்ன சொல்றது, இந்த விக்கல்ஸ் மாதிரி ஒரு மாதிரி சபரி மாதிரி ஆட்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். சில பேர் நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன், இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். இவங்கலாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டா கேம் பிளே பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்கள மட்டும் நீங்க வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன வாரம் அந்த டாஸ்க்ல முதல் 2 நாள் எப்படி போச்சு, சூப்பரா போச்சா? முதல் 2 நாள் செமையா இருந்ததா? ஷோ பார்க்க முடிஞ்சது அவங்களால? அவங்கள மட்டும் வச்சுக்கணும் தான் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கரெக்டா பண்ணணும், பிக் பாஸ் சொல்றதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்களே. பிக் பாஸ் சொல்றதை பண்ணணும் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுல அவங்க ஸ்டைல்ல கொஞ்சம் மாத்தி பண்ணணும். அதே விஷயம் தான் பண்ணணும் அவங்க ஸ்டைலில். அப்போ தான் ஒரு கண்டென்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அவர் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக வீடு வேலை செய்யணும், இது பண்ணணும் அப்படின்னா அது ஒரு எப்படி சொல்கிறது, அங்கே என்ன கண்டென்ட் வந்து 1 hour ஷோவில் உங்களால் காமிக்க முடியும் சொல்லுங்கள்? ஒன்றுமே காமிக்க முடியாது. இதே மாதிரி தான் டம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் சேர்ந்தது தான் அது. ஆனால் என்னென்னா நீங்கள் கோவப்படலாம், ஆனால் அதில் ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து யாருக்குமே இல்லை, மோஸ்ட்லி இல்லை அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரம்யாவை சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஆரம்பிச்சிடறாங்க. அந்த ப்ரோமோலே தெரியுது அவங்க வந்து அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
கதறி கதறி அழுவாங்க. ஆனால் என்னன்னா ரம்யாவை இவ்வளோ பேர் சொல்லும்போது ரம்யா நினச்சிருப்பாங்க நம்ம தான் வீட்டுக்கு போகிறோமோ அப்படின்ற மாதிரி. ஆனால் கெமி போவாங்கன்னு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா கெமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இந்த வாரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த வாரம் தான் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கோம், நெய் மேட்டரில் சண்டை போட்டிருக்கோம், சாப்பாடு மேட்டரில் சண்டை போட்டிருக்கோம், ஸோ இந்த வாரம் நம்ம போட்ட பர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்சல் பண்ணுவோம்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோமோல கேட்ட கேள்வி கரெக்டாக பதில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் மட்டும்தான் கெமி அப்படின்ற மாதிரி பதில் சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சுபிக்ஷா அப்புறம் வியானா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரம்யா அப்படின்ற மாதிரி பதில் சொன்னாங்க. இந்த பதில் வந்து ஓகே ஏற்றுக்கக்கூடிய பதில். ஆனால் மிச்ச பேர்லாம் சொன்னாங்களே, அதாவது எஃப்ஜே ஆகட்டும் விக்ரம் ஆகட்டும் இவங்க வந்து சாண்ட்ராவை சொன்னதாகட்டும் சபரி வந்து பார்வை சொன்னதாகட்டும், அதாவது சபரியை பொறுத்த வரைக்கும் பார்வதி தான் டார்கெட்டு, பார்வதியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டார்கெட் அது விஷயம். ஆனால் சபரியை பொறுத்த வரைக்கும் பார்வதி தான் எப்பா பார்த்தாலும் பாரு 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 பாரு. ஆனால் அப்படியே என்னடா, அதாவது இந்த வீட்டுக்குள்ளே இவங்களாம் எப்படி சர்வை ஆனாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னா 50 நாள் எப்படி தாண்டாங்கன்னு தெரிலன்னு கேட்குறாங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ணாமல் இருக்கவங்கன்னு அர்த்தம், வீட்டுக்குள்ளே சும்மா மிச்சர் சாப்பிட்டு இருக்கவங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக உன் பக்கத்துலேயே ஒரு தங்கச்சின்னு ஒரு பீஸ் வச்சுக்கிட்டு நீ அங்கே சொல்கிறேன்னா அதை தான் சொல்கிறேனே, இவனுக்கு வந்து டாஸ்கில் வந்து டாஸ்க்காக விளையாடாங்கன்னா இதில் அவர் என்ன கேள்வி கேட்டாலும் அவனுங்களுக்கு யார் பிடிக்கலையோ அதை தான் சொல்கிறானுங்க. அந்த டாஸ்க்கை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு 50 நாள் இந்த பீஸுங்களை தப்பிச்சதே பெரிய விஷயம், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதே பெரிய விஷயம், இந்த டிக்கெட்டுங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒன்றுமே பண்ணாதவங்க யாருனையும் இவனுங்க ஃபில்டரே பண்ண மாட்டானுங்க. சேனலும் அதில் வந்து ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. இந்த டம்மி பீஸுங்களை எனக்கே தோணுது எதுக்கு இந்த டம்மி பீஸுங்களாம் உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று அரோரா வந்து ரம்யாவை சொல்கிறாங்க, அரோரா நீலாம் 2வது வாரமே வெளியே போக வேண்டியதுமா, இந்த பார்வதி பண்ண வேலை இந்த சொல்லுது ஆபாச குறியீடு, அந்த குறியீடு காமிச்சு உன்னை ஏற்றி விட்டுச்சு, அந்த மூதேவி ஒழுங்கா இருந்தா நீலாம் இப்படி பேசுவியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக உண்மை என்ன தெரியுமா, பார்வதி அப்படிலாம் வந்து பேசாமல் அவங்க ஒரு அரோரா கிட்ட சண்டை போடாமல் கமருதீன் என்ன கூட்டின்னு போறியா கூட்டின்னு போய்க்கோ, எனக்கு அதுக்கும் இந்த சம்மந்தமும் இல்லை, நான் தள்ளி இருந்துக்கிறேன் அப்படின்ற இப்போ இருக்கிறாங்களே, அது அப்பயே இருந்திருந்தா அந்த கண்டென்ட்டே கிரியேட் ஆகாமல் இருந்திருந்தா கன்ஃபார்மாக சொல்கிறேன் அரோரா எப்பயே வெளியே போயிட்டு இருப்பாங்க. அரோராவை காப்பாற்றதே பார்வதி தான். தேவையில்லாம ஒரு சண்டையை போட்டு அரோரா ஒரு ஆளாக நினச்சி சண்டை போட்டு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இப்போ அரோராக்கான ஓட்டுகள் மேலே போயிடுச்சு. அரோரா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10-20 நாளைக்கு வெளியே போக மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரோராக்கான பர்ஃபார்மன்ஸ் ஏறிச்சு. ஆனால் உண்மையாக ஒரு விஷயம் ஒத்துக்கணும், போன வாரம் அரோரா வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கான டாஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுக்குள்ளே ரொம்பவே ஃபன் பண்ணது போன வாரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா தான். அதாவது நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, நான் டான்ஸ் ஆடுறேன் பாட்டு பாடுறேன் நான் ஜாலியாக இருக்கேன் வைப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு அந்த பொண்ணோட மைண்ட் செட் அவ்வளோதான். நான் வந்து ஜாலியாக இருக்கணும் வைப் பண்ணணும் அவள் தான். இந்த பிக் பாஸ் வீடு இந்த கான்செப்ட் டாஸ்க்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்ன பொறுத்த வரைக்கும் ஃபன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற பொண்ணு தான் அது. ஸோ அந்த பொண்ணு அப்படியே விட்டுருந்தா கூட நார்மலாக ஓடிட்டு இருக்கும் வெளியே. இவங்க நோண்டி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆனால் யோசிக்குது, அரோராக்கு வந்து யோசிக்கிற டேலண்ட் இருக்குது. பார்வதி நோண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சுது, பார்வதி மாட்டிக்குது. இதனால என்ன ஆயிடுச்சு, போட்டு பழகவும் பார்வதியை போட்டு பழகும் அரோராக்கான மெரிட் ஏறி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க உள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து இப்போ ரம்யாவை சொல்கிறாங்க, ஏன்னா அரோரா வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்களா 2 வாரமா, ஸோ இந்த 2 வாரமாக கூட ரம்யா ஒன்றும் பண்ணல, மொதல் வாரம் மட்டும் அது வாட்டர்மெலன் கூட சண்டை போட்டாங்க, அதுலேருந்து ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா அது உண்மைதான். ஏன்னா மொதல் வாரம் ஒரு பில்டப் கொடுத்து ஒரு சிம்பதி ஒன்று பண்ணாங்க, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா காக்கா பூச்சி ஒரு 2-3 வாரம் என்ன பண்ணாங்க, நாமினேஷன் வராமல் தப்பிச்சாங்க அந்த அன்பு கேங் கூட சேர்ந்துக்கின்னு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நாமினேஷனுக்கு வந்தாலும் அவங்கள விட மிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கெமி அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறதால கெமியை தூக்கிட்டாங்க. இன்னொன்று கெமியை தூக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மூவி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதெல்லாம் உருட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் ரம்யா எப்படி தான் தப்பிக்கிறாங்கன்னு தெரியல, எங்கேருந்து ஓட்டு வருதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த வாரத்துக்கு அப்புறம் ஓட்டு வருன்றது மட்டும் தெரியும். ஏன்னா சிம்பத்தி சூப்பராக ஒர்க் அவுட் ஆக போகுது. ஏன்னா இந்த ப்ரோமோலே அழுகுறாங்கன்னா எபிசோடில் எப்படி அழுவாங்கன்னு மட்டும் யோசிச்சு பார்க்குறேன். அதாவது பர்ஃபார்மன்ஸ் ரம்யாவுக்கு நல்லா வருதுங்க. பேசாமல் சீரியலை சேர்த்து விட்டுலாம். சபரி உன் தங்கச்சி தானையா, நீ எப்படி ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணுறியோ அதே மாதிரி உன் சீரியலில் தங்கச்சி ரோல் எது இருந்தால் ரம்யா கொடுத்துரு. ஏன்னா செம்மையாக பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ரியாலிட்டி ஷோவில் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா நீ சீரியலெல்லாம் வச்சு ஆக்ஷன் அப்படின்னா போதும், அவ்வளோதான் சீரியலில் வந்து தெரிக்க விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.